எனக்கு என்னமோ உங்க அக்கா தம்பி எல்லாரும் உங்க தலையில நல்லா மிளகா அரைக்கிறாங்களோன்னு தோணுது. இங்க பாரு, ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காத. நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். என்ன கடுப்பேத்தாத, பேசாம போயிரு. என்னங்க, எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க. கூட பிறந்தவங்க மேல நீங்க எவ்வளவு பாசம் நேசம் வச்சிருக்கீங்கன்னு. ஆனா நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஏன் இப்படி எல்லாத்தையும் அவங்க உங்ககிட்டயே எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாரு, அவங்க என்ன பெத்தவங்க. என்கிட்ட கேட்காம உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. பேசாம போயிடு. நான் அப்படி சொல்ல வரலங்க. இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க. நானும் எங்க அம்மாவும் உங்களுக்கு ஹோட்டல்ல ஹெல்ப்பா இருக்கும். அது கூட இப்ப கஸ்டமர் வராம சரியா போகல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வர? கடைக்கு போன உடனே நம்ம இல்ல, பேசாம பாலா படிச்ச வரைக்கும் போதும்னு அவன் படிப்பை நிறுத்திட்டு நம்ம கூட ஹோட்டலுக்கோ இல்ல வேற ஏதாவது துணைக்காச்சும் அப்படியே கூட மாட ஒத்தாசையா இருந்து வேலைக்கு வச்சுக்கிட்டா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு கேட்டேன். அது மட்டும் இல்லங்க, உங்க மாமாவும் வீட்ல சும்மா இருக்காம ஏற்கனவே பாத்துட்டு இருந்த டிரைவர் வேலைக்கு போனா அவர் பொண்டாட்டியோட ஹாஸ்பிட்டல் மாத்திரை மருந்து செலவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதுக்கெல்லாம் ஹெல்ப்பா இருக்கும்ல. அதனால உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த குடும்பத்தோட சுமையும் கொஞ்சம் குறைஞ்சிரும். மாமாவும் எப்ப பாரு சும்மாதான் இருக்காரு. அவர் கூட எங்கேயாச்சும் போய் அப்படியே வாட்ச்மேனா உட்கார்ந்தா கூட அவரோட கை செலவுக்கு ஆகும்ல. மாமாக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். நம்ம வீட்டுக்கும் அப்படியே வருமானம் ஆச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்களே தனியா கடந்து கஷ்டப்படுவீங்க? என்னங்க சொல்றீங்க? என்னடி சொல்ற? எங்க அப்பா செக்யூரிட்டி வேலைக்கு போடுமா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறன்றதுனால நீ என்ன வேணாலும் பேசுவியா? இங்க பாரு, நான் மனுஷனா இருக்கேன், மிருகமா மாத்திராத. யார வேலைக்கு போக சொல்றது? நல்லா மாடு மாதிரி ஹோட்டல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு வரீங்க. இந்த வயசுல ஹார்ட் பேஷண்டா இருக்க எங்க அப்பா செக்யூரிட்டி வேலைக்கு போகணும் இல்ல? இங்க பாரு, அவங்க அப்பா அம்மா என்கிட்ட இருக்கோ இல்லையோ கடைசி வரைக்கும் நான் கடன் வாங்கியாதான் அவங்களுக்கு செய்வேன். செஞ்சாகணும், அது என்னோட கடமை. இதுல நீ ஏதாவது தலையிட்ட மரியாதை கெட்டுரும். செய்யுங்க, நல்ல கடன் வாங்கி ஜாம் ஜாம்னு செய்யுங்க. ஆல்ரெடி ஒண்ணுத்துக்கும் வக்கில்லாம இருக்கும். இன்னும் நல்ல கடன் வாங்கி வாங்கி உங்க குடும்பத்துக்கு சூப்பரா கொடுங்க. சீக்கிரமா அப்படியே நம்ம நடு தெருவுக்கு வந்து நின்றுவாங்க. ஆமாடி, செய்வேன். ஊருக்கே ஆக்கி போட்டு பசியோட வந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லாத குடும்பம் தான் எங்க குடும்பம். இன்னைக்கு அவங்களோட தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாம போனதுக்கு காரணம் நீயும் உங்க அம்மாவும் தான். எப்ப ஹோட்டல்ல காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கே பிசினஸ் போச்சு. தொழில கொஞ்சம் கூட நேர்மை இல்ல, கஸ்டமரை மதிக்கிறது இல்ல, வேலை செய்யறவங்கள மனுஷனை கூட பாக்குறது இல்ல. இப்படி இருந்தா எந்த தொழிலா இருந்தாலும் விளங்காது. போதும், நிறுத்துறீங்களா? என்னமோ அப்படியே எங்களாலதான் உங்க ஹோட்டல் பிசினஸ் படுத்த மாதிரி பேசுறீங்க. நானும் பாவம் பேசாம இருந்தா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க. சரிங்க, எங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல, தொழிலையும் கொஞ்சம் கூட நேர்மை இல்ல. நீங்க தான் பெரிய ஆளாச்சே, தொழில நேர்மையா ஹோட்டல்ல எத்தனை வருஷம் நடத்தின ஆள் தானே. நீங்களும் எங்க கூட அதே ஹோட்டல்ல தானே இருந்தீங்க. அப்புறம் ஏன் கஸ்டமர் வர்றது குறைஞ்சது சொல்லுங்க.